This video is sponsored by SBO Digital Marketing. It offers various SBO digital marketing services and best part-time jobs. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ காய்ஸ், போன வீடியோவில் நம்ம டவர் ஆஃப் காட் சீசன் 1 பற்றி பார்த்துருப்போம். அதோட ஸ்டோரி, அதோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பேம் வந்து சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குங்கிறதையும் நான் பதிவு செஞ்சுருப்பேன். ஓகே, இதில் நம்ம டவர் ஆஃப் காட் சீசன் 2 அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதோட ஷார்ட் ஸ்டோரியும் ஒரு ரிவ்யூவும் பார்ப்போம். நம்ம பேம் வந்து உண்மையிலுமே இறக்கல, அவரை வந்து காப்பாற்றிருப்பாங்க. அவரை காப்பாற்றி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து இறந்த மாதிரி தான் நாங்கள் காட்ட போகிறோம், நீ வந்து எங்களுக்கு கீழே வேலை செய்யணும். அதாவது அந்த காடன்னு சொன்னல, கிங் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த டவருக்கு அவரை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா ஒரு ரெகுலரால் கொல்ல முடியாது. இவர் வந்து பேம்ங்கிறது இர்ரெகுலர் பீப்புள். ஸோ இவருக்கு பவர்ஸும் நிறையா இருக்கிறதுனால இவரை ட்ரெயின் பண்ணி கொலை பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், எஃப்யூஜி ஃபக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், அந்த ஆர்கனைசேஷன் வந்து நம்ம பேமை மிரட்டி அவரோட பேர்லாம் மாற்றி, அவரோட பேர் ஜூல் வைல் அக்ரேஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பேரை மாற்றி அவரை ட்ரெயின் பண்ணுவாங்க. இதுக்கு பேம் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நீங்கள் ஒத்துக்கலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக நாங்கள் கொண்டுருவோம் அப்படின்னு மிரட்டுவாங்க. வேறு வழி இல்லாமல் பேம் ஒத்துக்கிட்டு ட்ரெயின் ஆவார். அதாவது நம்ம சிரித்து கலகலன்னு பேசுகிற பேம் பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் மாதிரியே ஃபோக்கஸ் ஆகியிருப்பார். அவரோட பேரும் பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் மாதிரியே எல்லாமே. அவர் வந்து வாரியர் மாதிரி. ஃபோக்கர் ஆர்கனைசேஷன் வந்து கிங்கை எதிர்க்கிற ஆர்கனைசேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட வாலண்டியர், அந்த ஆர்கனைசேஷன் வாலண்டியராக தான் ஜூல் வைராஸை, அதாவது நம்ம பேமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து அவரோட பேமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளோர்ஸை ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க 20 கிட்டத்தட்ட நியர்லி 30 ஃப்ளோர்க்காட்ட போயிருப்பாங்க. இவரும் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் ஃப்ளோரை ஜம்ப் பண்ண ஆரம்பிப்பார். அப்போது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவார். அதாவது அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்கள, கூட டவரை க்ளீன் பண்ண பார்க்குறவங்கள, அவங்க வந்து இவர்கிட்ட பேமோட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வராங்க. பட் ஆனால் பேம் வந்து அப்படியே தான் ஜூல் வைராஸ் அப்படியே தான் அதே இதில் மெயின்டைன் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவரோட கைண்ட் கேரக்டரை வந்து உள்ளேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு என்ன டிசிஷன் நடக்குது, அவங்க டவர் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க. நம்ம கூனை வந்து பேம் உயிரோடு இருக்கிறத கண்டுபிடிச்சாலும் அவர் வந்து பேமோட இதாக முடியல, நல்ல பாடி க்ரியேட் பண்ண முடியல, மிரட்டி மறுபடியும் கொண்டுருவோம் அப்படி மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் இருக்கீங்களா அது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே டெஸ்ட்டில் கலந்துக்கிறாங்க. பேமோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் உயிரோடு இருக்கிறது தெரிய வருது. பேம் வந்து ஒரு வெப்பனாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் இருக்கவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பேம் வந்து எப்போ என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, அவன் எப்போ வந்து நமக்கு எதிராகவே திரும்பலாம், அவனை ஒரு வெப்பனாக மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெப்பனாக மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் நிறைய ஃபைட்டிங்ஸ்லாம் நடக்கும். பேமோட ஃப்ரெண்ட்ஸோட உயிர் போகிற ஸ்டேஜெலாம் கூட வரும். ஏன் பேமே இறந்து போகிற அளவுக்கு கூட சீன்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் மீறி எப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஃபக் ஆர்கனைசேஷனோட வில்லனை தோக்கடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும். நம்மளோட குயின் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரின்சஸ் இருப்பாங்க. இந்த பிரின்சஸ் எண்டோர்ஸி அவங்களாம் ஒரு நல்ல ரோல் இதில் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது வந்து ஒர்த் வாட்சிங் தான். சீசன் 3 வரப்போகுது. சீசன் 3 வந்தோடனே அதோட அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.